ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு மாங்காய் ஸ்வீட் சட்னி பார்க்கலாம். அது எப்படி செய்யணும்னு சிம்பிள் மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மாங்காவை நம்ம நல்லா தோல் சீவி குட்டி குட்டியாக ரஃபாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ மாங்காய் எடுத்திருக்கேன். கட் பண்ணி வச்சுட்டு பாருங்க. விதையெல்லாம் நீக்கிட்டு இப்போ நான் அடுப்பில் தான் செய்கிறேன். அந்த மாங்காவை பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுடலாம். மாங்காய் லைட்டாக முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நம்ம மாவு கோட் பண்ணலாம். இப்போ 1 கிலோ மாங்காய்க்கு ஒரு 3/4 கிலோ வெள்ளை அளவுக்கு நான் பொடிச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், குட்டி குட்டியாக பொடிச்சு அந்த மாங்காயில் நம்ம சேர்த்துடலாம். மாங்காய் சாஃப்டான பிறகு தான் வெல்லம் சேர்க்கணும். சேர்த்துட்டு ஃப்ளேம் ரெடியூஸ் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா அடிப்பிடிக்க சான்சஸ் இருக்குது. இப்போது நல்லா விட்டு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். அப்புறம் உப்பு போட்ட பிறகு ஒரு 2 காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் சின்ன இஞ்சி துண்டு நம்ம தட்டி போட்டுருவோம். இஞ்சி டைஜஷனுக்கு நல்லது. அப்புறம் காரப்பொடி, உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் காரப்பொடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டுட்டு லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணலாம். பாருங்கள், குக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் குக் ஆகிட்டு மாங்காய்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணுன்னா இந்த ஸ்டேஜில் இங்கே இறக்கோங்க. நான் ஜாம் மாதிரி பண்ணல பாருங்கள். இந்த நடுவில் மீன் டைம் நம்ம கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு, 2 மிளகு, 2 காஞ்ச மிளகா, 2 கிராம்பு இதெல்லாம் வறுத்து ட்ரையாக பொடிச்சு பவுட்ரு மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்சம் கோர்ஸாக இருக்கட்டும். இப்போது அந்த வெல்லத்தோட மாங்காய் நல்லா பைண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஜாம் கன்சிஸ்டன்சி வந்துச்சு. இப்போ அந்த பொடியை போட்டு கடைசியாக நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும்.